ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஹெரிடேஜ் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ். ஓகேங்களா, இந்திய தேசிய காங்கிரஸ். நம்ம ப்ரீவியஸாக என்னென்ன பார்த்துருப்போம்? ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல தனிநபர் சத்தியாகிரகத்தை பற்றி பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் என்ன பார்த்துருப்போம்? தனிநபர் சத்தியாகிரகத்தை பார்த்துட்டு கிரிப்ஸ் தூதுக்குழு 1942 அதை பற்றி பார்த்துருப்போம். கிரிப்ஸ் தூதுக்குழுவுடைய பரிந்துரைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, கிரிப்ஸ் தூதுக்குழுவுடைய பரிந்துரைகள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். அதுல வந்து காந்தி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவுடைய பரிந்துரைகள் வந்து பின்தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து ஒரு கொட்டேஷன் கொடுத்திருப்பாரு. கரெக்டுங்களா? ஸோ நம்ம அதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து என்ன நிப்பாட்டி இருப்போம் அப்படின்னா வெள்ளையனை வெளியேறு இயக்கம், குயிட் இந்தியன் மூவ்மெண்ட். ஓகேங்களா, வெள்ளையனை வெளியேறு இயக்கம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிப்பாட்டி இருப்பேன். கரெக்டுங்களா? கரெக்டுங்களாமா? குயிட் இந்தியன் மூவ்மெண்ட், வெள்ளையனை வெளியேறு இயக்கம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். இந்த வெள்ளையனை வெளியேறு இயக்கம் முதல் இயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுமா. ஏன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் படிக்கிறோம் அப்படின்னா இந்திய தேசிய இயக்கத்தை பொறுத்த மட்டிலும் இந்திய தேசிய காங்கிரஸா இருந்தாலும் சரி, அதே போல இந்தியன் ஹிஸ்டரியா இருந்தாலும் சரி, நீங்க இது மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் படிக்கும்போது அந்த இயரோட சேர்த்து படிச்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல வந்து சம்டைம்ஸ் வந்து இயர் மட்டுமே கொடுத்துட்டு எந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு எந்த இன்சிடென்ட் வரும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் பண்ண சொல்லி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா மேட்ச் பண்ண சொல்லி கேட்கலாம் இயர் கூட. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஒரு இன்சிடென்ட் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த இன்சிடென்ட் கூட இயரையும் நம்ம சேர்த்து படிச்சுக்கணுமா? சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா வெள்ளையனை வெளியேறு இயக்கம். ஓகேங்களா, 1942. இப்போ இந்த வெள்ளையனை வெளியேறு இயக்கம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து இந்தியாவுக்கு வருகை தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவுடைய தோல்வியையும் ஜப்பான் வந்து, அதாவது இந்தியா மீது ஜப்பான் படையெடுக்கும் என்ற அச்சம் போன்ற காரணங்களால பிரிட்டிஷாரை இந்தியாவை விட்டே வெளியேற்றணும் அப்படின்றதுக்காகத்தான் மகாத்மா காந்தி இந்த வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை தொடங்கி இருப்பாரு. அப்போ வெள்ளையனை வெளியேறு இயக்கம் தொடங்குவதற்கு காரணம் என்ன அப்படின்னா கிரிப்ஸ் தூதுக்குழுவுடைய தோல்வியும், கிரிப்ஸ் தூதுக்குழுவுடைய தோல்வி மற்றும் இந்தியாவின் மீது ஜப்பான் போர் தொடுக்கலாம், இந்தியாவின் மீது ஜப்பான் வந்து போர் தொடங்கும் என்ற ஒரு அச்சத்தினால என்ன பண்றாரு, இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷாரை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி தொடங்கிய ஒரு இயக்கம் தான் வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஓகேங்களா? நல்லா புரியுதுங்களா? என்ன சொல்றேன்னு, இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவுடைய தோல்வியையும் இந்தியாவின் மீது ஜப்பான் படையெடுக்கும் என்ற ஒரு காரணத்தினாலும் ஆங்கிலேயர்களை நம்ம இந்தியாவிலிருந்து வெளியேற்றிட்டோம்னா நமக்கு இத்தகைய சூழ்நிலைகள் வந்து நிகழாது அப்படின்ற என்பதை கருத்தில் கொண்டு மகாத்மா காந்தி அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, வெள்ளையர்களை இந்தியாவை விட்டு வெளியேற செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த இயக்கத்தை தொடங்கியிருப்பாரு. எப்போ? 1942. சோ உங்களுக்கு திருப்பி சொல்றதுக்கான காரணம், அவங்க எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா வெள்ளையனை வெளியேறு இயக்கம் தொடங்குவதற்கு காரணம் என்ன அப்படின்னா அப்ப இது நம்ம போடணும். அந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவுடைய தோல்வி, இந்தியாவின் மீது ஜப்பான் போர் தொடுக்கும் அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாதான் எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பிரிட்டிஷார் இந்தியாவை விட்டு வெளியேறினாதான் என்ன பண்ண முடியும், ஒரு இடைக்கால அரசாங்கத்தை இந்தியாவில வந்து அமைக்க முடியும். அப்போ பிரிட்டிஷார் வந்து இந்தியாவில இருந்துட்டே இருந்தாங்கன்னா நம்மளால ஒரு அரசாங்கத்தை வந்து அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்யறாங்க. ஓகேங்களா? அதனை தொடர்ந்து தான் என்ன பண்றாங்க, இந்து முஸ்லிம் பிரச்சனைக்கும் நம்ம தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி இந்த ஆலோசனையை கொடுக்கிறாரு. என்ன சொன்னதும் புரியுதுங்களா? பாருங்க, ஆங்கிலேயர்களை இந்தியாவை விட்டு வெளியேறினால் மட்டுமே தான் இந்தியாவிற்கென ஒரு அரசாங்கத்தை நிறுவ முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்தியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே பிரச்சனைகளை வந்து யார் ஏற்படுத்திட்டே இருக்காங்க, பிரிட்டிஷார்ஸ் வந்து ஏற்படுத்திட்டே இருக்காங்க. அப்போ இந்தியாவுல என்ன பண்றாங்க, இவர்களுடைய ஒற்றுமையை வந்து சீர்குலைக்கும் விதமாக தான் ஆங்கிலேயர்கள் வந்து ஈடுபடுறாங்க. சோ அப்போ ஆங்கிலேயர்களை இந்தியாவை விட்டு வெளியேற செய்தால் என்ன பண்ணலாம், இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாக திகழ்வாங்க. அப்போ என்ன ஆகும், ஆங்கிலேயர்கள் இந்தியா விட்டு வெளியேறிட்டால் இந்தியாவிற்கென ஒரு அரசாங்கத்தை ஏற்றிக்கொள்ளலாம், அரசாங்கத்தை அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து என்ன பண்றாரு, சிந்திக்கிறாரு. அதனைத் தொடர்ந்து தொடங்கப்பட்ட இயக்கம் தான் இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே, இப்போ இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இருக்கு இல்லையா,
இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இப்போ இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை வந்து நான் தொடங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து தொடங்குறாரு. அப்போ இதற்கான ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றாங்க. அந்த தீர்மானம் எங்க நிறைவேற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1942 ஆகஸ்ட் மாசம் 8 1942 ஆகஸ்ட் மாசம் 8 அன்னைக்குதான் காங்கிரஸ் கமிட்டி பம்பாயில் நடைபெற்ற இந்த காங்கிரஸ் கமிட்டியில தான் நல்லா தெரிஞ்சுக்கணும். 1942 ஆகஸ்ட் மாசம் 8 அன்னைக்கு பாம்பேல நடைபெற்ற இந்த காங்கிரஸ் மாநாட்டுல தான் இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை வந்து நிறைவேற்றுறாங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானத்தை வந்து நிறைவேற்றுறாங்க. உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது. ஓகேங்களா? நிறைவேற்றப்பட்டது. என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ஓகேங்களா? இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்க இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதனை தொடர்ந்து காந்தி வந்து என்ன சொல்றாருன்னா, ஒண்ணு ஆங்கிலேயர்களை இந்தியாவை விட்டு வெளியேற்றுவோம், அல்லது அவர்களுக்கு அடிபணியாமல் இருப்பதற்காக என்ன பண்ணணும், அடிபணியாமல் இருப்பதற்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. ஒண்ணு செய் அல்லது செத்துமடி அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. நோட் பண்ணுங்க. காந்தி 1942 ஆகஸ்ட் மாசம் 8ஆம் நாள் இந்த ஸ்டேட்மெண்ட் நோட் பண்ணோம். 1942 ஆகஸ்ட் மாசம் 8ஆம் நாள் பம்பாயில் நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் கூட்டத்தில் வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தில் செய் அல்லது செத்துமடி, டூ ஆர் டை, செய் அல்லது செத்துமடி என காந்தி அறைகூவல் விடுத்தார் என கூறியவர் யாரு? காந்தி. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நோட் பண்ணீங்க. அதாவது டூ ஆர் டை. ஓகேங்களா? டூ ஆர் டை. புரியுதுங்களா? ஓகேங்களா? இப்போ இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானம் 1942 ஆகஸ்ட் மாசம் 8 அன்னைக்கு நிறைவேற்றிட்டாங்க. காங்கிரஸ் கட்சியினர் ஒன்றாக சேர்ந்து அந்த கூட்டத்துல இருந்து நிறைவேற்றப்பட்டது. அப்போ இது வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒரு தீர்மானம் இல்லையா? அப்போ பிரிட்டிஷ் அரசாங்கம் சும்மா இருக்குமா? இருக்காது. அப்ப என்ன பண்றாங்க, அதே 1942 ஆகஸ்ட் மாசம் 8 மற்றும் 9 1942 ஆகஸ்ட் மாசம் 8 மற்றும் 9 1942 ஆகஸ்ட் மாசம் 8 மற்றும் 9ஆம் தேதிகள்ல காங்கிரஸ் உடைய முக்கியமான தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, முக்கியமான அந்த காங்கிரஸ் கமிட்டியுடைய முக்கியமான தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது செய்யறாங்க. ஓகேங்களா? அதாவது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசின் இந்த திட்டமிட்ட நடவடிக்கையால இந்திய மக்கள் நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். 1942 ஆகஸ்ட் மாசம் 8 அன்னைக்கு ஆங்கிலேய அரசாங்கம் இந்த வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றிட்டாங்க என்பதற்காக இந்த கமிட்டியுடைய அந்த காங்கிரஸ் கமிட்டியுடைய முக்கியமான தலைவர்களை வந்து கைது செய்யறாங்க. அப்போ இந்த காங்கிரஸ் திட்டமிட்ட இந்த ஒரு தீர்மானம் வெள்ளையனே வெளியேறிக்க இந்த தீர்மானத்தை என்ன பண்றாங்க, வழிநடத்த தலைவர்கள் என்ன பண்றாங்க, தலைவர்கள் இன்றி என்ன பண்றாங்க, தடுமாற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். வெள்ளையனே வெளியேறிக்க தீர்மானம் எப்போது இயற்றப்பட்டது, அதனைத் தொடர்ந்து முக்கியமான தலைவர்கள் வந்து கைது செய்தாங்க. காந்தி வந்து இந்த தீர்மானத்தின் போது ஒரு அறைகோல் விடுறாரு, ஒண்ணு செய் அல்லது செத்துமடி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகேங்களா? அடுத்து இங்க ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும். வெள்ளையனே வெளியேறிக்க தீர்மானத்தின் போது காந்தி கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட சிறைச்சாலை எங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். வெள்ளையனே வெளியேறிக்க தீர்மானத்தின் போது இயற்றப்பட்ட தீர்மானத்தின் போது முக்கியமான தலைவர்கள் வந்து கைது செய்யறாங்க. அவ்வாறு கைது செய்த போது மகாத்மா காந்தி அடைக்கப்பட்ட சிறை எங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? காந்தி அடைக்கப்பட்ட சிறைச்சாலை எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பூனா சிறைச்சாலை. பூனா சிறைச்சாலையில் தான் என்ன பண்றாங்க, காந்தியை வந்து அடைக்கிறாங்க. அதாவது ஆசிரியர்கள் ஆகிய நாங்க என்ன சொல்றோமோ அதெல்லாம் காரணங்கள் இல்லாம சொல்றது இல்லாம. ஓகேங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி கொஸ்டின் கேட்டாங்க புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி எப்படி கொஸ்டின் கேட்டாங்க, அப்போ இப்ப எப்படி கொஸ்டினை கேட்கலாம், இதுக்கு முன்னாடி என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அதை எப்படிலாம் மாத்தி கேட்கலாம். சோ அதெல்லாமே நாங்க என்ன பண்றோம்,
ஒருங்கிணைத்து உங்களுக்கு நாங்க கொஸ்டின்ஸா வந்து கொடுத்துட்டு இருக்கோம். புரியுதுங்களா? சோ அதனால சொல்றத வந்து கொஞ்சம் கவனமா நீங்க லிசன் பண்ணா மட்டும் போதுமா. இதற்கான நோட்ஸ் வந்து உங்களுடைய லாகின்க்கு வந்து சேரும். சரிங்களா? பெய்டப் ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களுடைய லாகின்க்கு வந்து சேரும். அதனால கொஞ்சம் என்ன பண்ணுங்க, சொல்ற வந்து கவனமா நோட் பண்ணிட்டு இருங்க. சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, காந்தி எந்த சிறைச்சாலையில அடைச்சாங்க? மகாத்மா காந்தியை பூனா. எதற்காக? இந்த வெள்ளையனை வெளியேற்க தீர்மானத்தின் ஒரு அதாவது இந்த வெள்ளையனை வெளியேற்க தீர்மானத்துடைய முக்கிய தலைவராக திகழ்ந்ததன் காரணமாக. புரியுதுங்களா? ஓகே. இப்போ காந்தி வந்து சிறைச்சாலை, பூனா சிறைச்சாலையில அடைச்சாங்க. அப்போ மற்ற இதர தலைவர்கள் இருக்காங்களே, முக்கிய தலைவர்கள், லைக் எப்படின்னா ஜவஹர்லால் நேரு, இந்த அப்துல் கலாம் ஆசாத் போன்ற இந்த தலைவர்கள்லாம் இருக்காங்களா, இவர்களை எங்க அடைச்சாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நோட் பண்ணுங்க. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. ஏன்னா இது மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து ஃப்ரேம் ஆகும். அப்போ குவைட் இந்தியன் மூவ்மெண்டின் போது ஜவஹர்லால் நேரு கைது செய்து அடைக்கப்பட்ட இடம் எங்க அப்படின்னா, அப்துல் கலாம் ஆசாத் சிறையில் வைக்கப்பட்ட இடம் எங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அப்ப இது தெரிஞ்சுக்கணும். இப்ப எப்பவுமே வந்து மகாத்மா காந்தி மட்டும் தான் கேட்பாங்கன்றதான் வந்து நம்ம சொல்ல முடியாது. அப்ப இவங்களை பத்தி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு இல்லையா? சோ அப்ப நோட் பண்ணுங்க. நோட் பண்ணுங்க. ஜவஹர்லால் நேரு மற்றும் அபுல் கலாம் ஆசாத், அபுல் கலாம் ஆசாத் போன்ற தலைவர்கள் எங்க? அகமது நகர் கோட்டை சிறை வைக்கப்பட்டனர். அகமது நகர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டனர். ஓகேங்களா? புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? புரியுதுங்களாமா? ஓகே. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும்னு நினைச்சோமா உங்களுக்கு. இப்போ வந்து நமக்கு வந்து டெஸ்ட் பேட்ச், நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால வேணுன்றவங்க நான் சொல்ற லிங்க்ல போயிட்டு நான் உங்களுக்கு வெப்சைட் காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட். இதுல வந்துட்டு நீங்க இப்போ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது குரூப் 4க்கு. ஸோ வேணுன்றவங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, உள்ள போயிட்டு உங்களுடைய டீடைல்ஸை வந்து ஃபில் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு காமிக்கும் எதற்காக நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கங்கம்மா. சரிங்களா? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? வேணுன்றவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கங்க. இன்கேஸ் டெஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வேணுன்றவங்க இங்க பாருங்க, இந்த ஆப்ஷன்ல டெஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்துட்டு வீக்லி டெஸ்ட் எடுக்க போறீங்களா இல்ல மார்க் டெஸ்ட் எடுக்க போறீங்களா அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். வேணுன்றவங்க டெஸ்ட் சீரிஸ் என்டையர் டெஸ்ட் நான் எடுக்க போறேன் பர்டிகுலர் கோர்சஸ்க்கு அப்படின்னா நீங்க டெஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு வேணுமா, எஸ்எஸ்சிக்கு வேணுமா, ஆர்ஆர்பிக்கு வேணுமா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். வேணுன்றவங்க இப்போ டிஎன்பிஎஸ்சி வேணும்னா டிஎன்பிஎஸ்சின்றதை கிளிக் பண்ணிட்டு இதுல எதுக்கு வேணும்ன்றது பிரைஸ் டீடைலோட இருக்கும். வேணுன்றவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 4 வேணும்னா உங்களுடைய டீடைல்ஸை ஃபில் பண்ணி பேமெண்ட் ப்ரொசீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான லாகின் கிரெடென்ஷியல் வந்து உங்களுடைய மெயிலுக்கு வந்து வந்துடும். சரிங்களா? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? உங்களுடைய லாகின் கிரெடென்ஷியல் வந்து மெயிலுக்கு வந்துடும். ஸோ லாகின் கிரெடென்ஷியல் மெயிலுக்கு வந்த பிறகு நீங்க லாகின் டீடைல்ல போயிட்டு இங்க டெமோ உங்களுடைய லாகினை போட்டு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த லாகின் உள்ள எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மெயில் ஐடி யூசர் நேமாகவும் பாஸ்வேர்டு இருக்கு பாருங்க, டிஃபால்ட் பாஸ்வேர்டு, இதை நீங்க யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் டெஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? வேணுன்றவங்க யூஸ் பண்ணிங்கம்மா. சரிங்களா? ஓகேம்மா. இப்போ நம்ம மறுபடியும் டெஸ்ட்டுக்கு வந்துடலாம். சரிங்களா? கிளாஸஸ்க்கு வந்துடலாம். ஓகேம்மா. இப்போ மகாத்மா காந்தி வந்து வெள்ளையனை வெளியேற்க தீர்மானத்தின் போது மகாத்மா காந்தி வந்து கைது செய்யறாங்க. 1942 ஆகஸ்ட் மாசம் 8 வந்து கைது செய்யறாங்க. கைது செய்து அவரை வந்து சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட நாள் எப்ப அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதே 1942 கைது செய்யறாங்க. 1944 மகாத்மா காந்தியை வந்து சிறையிலிருந்து விடுவிக்கிறாங்க. மகாத்மா காந்தி வந்து என்ன பண்றாங்க? சிறையிலிருந்து விடுதலை செய்யறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த வெள்ளையனை வெளியேற்ற போராட்டம் வந்து ஒரு வன்முறையான போராட்டம். புரியுதுங்களா? இதற்கு முன்னாடி நடைபெற்ற போராட்டங்கள் எல்லாமே ஒரு அறப்போராட்டமாக இருந்தது. இப்ப நடக்கிற போராட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வன்முறையான போராட்டம். ஓகேங்களா? இந்த போராட்டத்துல உஷா மேத்தா, அருணா ஆசப் அலி போன்றவர்களா இருக்காங்களா, இவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா ரகசியமாக, அதாவது இந்த வெள்ளையனை வெளியேற்ற போராட்டம் 1942 ஆகஸ்ட் மாசம் 8 அன்னைக்கு பம்பாயில கூடிய இந்த காங்கிரஸ் கூட்டத்துல தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது. புரியுதுங்களா? தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது. ஒரு நிமிஷம் இருங்கம்மா.
1944 மகாத்மா காந்தி வந்து விடுதலை செய்தாங்க நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இந்த 1942ஆம் ஆண்டு இந்த தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் 1944 வரைக்குமே மகாத்மா காந்தி எல்லாம் விடுதலை செய்யல, முக்கியமான தலைவர்கள் தான் விடுதலை செய்யல. அப்போ இந்த வெள்ளையனே வெளியேறுக்க போராட்டத்தை வந்து என்ன பண்ண முடியாது, சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியல. சோ அப்போ என்ன பண்றாங்கன்னா, ரகசியமாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பின் விளைவாக என்ன பண்ணலாம், வெள்ளையனே வெளியேறுக்கத்திற்கு நம்ம உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம்னு சொல்லி உதவி செய்யலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இப்போ யார் யாரெல்லாம் அந்த ரகசிய அமைப்பை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த உஷா மேத்தா, அருணா ஆசப் அலி போன்றவர்கள்லாம் இருக்காங்களா, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ரகசியமாக ஒரு ரேடியோ ஸ்டேஷன், ஓகேங்களா, ஒரு வானொலி அமைப்பை வந்து ஏற்படுத்துறாங்க. அந்த வானொலி அமைப்பின் வழியாக என்ன பண்றாங்க, இந்த வெள்ளையனை வெளியேறிய தீர்மானத்திற்கு, அந்த கூட்டத்திற்கு, அதாவது அந்த தீர்மானத்திற்கு உதவி செய்யும் வகையில என்ன பண்றாங்க, ஈடுபடுறாங்க. ஓகேங்களா? அதே 1942ல என்ன பண்றாங்க, பலியா பகுதியில சித்து பாண்டோ அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா இணைய அரசாங்கத்தை ஏற்படுத்துறாரு. சோ இது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்டா தெரிஞ்சுக்குங்க. இதை பத்தி டீடைலா வந்து நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். சரிங்களா? ஓகேங்களாமா? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? இப்ப இந்த ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, 1942ல பாலியா பகுதியில சித்து பாண்டோ அப்படின்றவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு இணை பேரலல் கவர்மெண்ட்டை வந்து ஏற்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி சைட்ல நோட் பண்ணி வச்சுங்க. கீ பாயிண்ட்ஸா இப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பத்தி டீடைல் வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகேமா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளையனை வெளியேறு இயக்க தீர்மானத்துல ஏற்படுத்தப்பட்ட அந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். இந்த ஃபேக்ட்ல இருந்து தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஃப்ரேம் ஆகும், கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் ஆகும். சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து கேபினெட் தூதுக்குழு வந்து பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? இப்போ இந்த கேபினெட் தூதுக்குழுல ஒரு சில பரிந்துரைகளை வந்து பார்க்க போறோம். இது ரிலேட்டட் வித் இது இந்த குவைட் இந்தியன் மூவ்மெண்ட். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஆல்ரெடி நம்ம கேபினெட் தூதுக்குழுவை பார்த்துட்டோம். இப்ப எதுக்காக இந்த கேபினெட் தூதுக்குழுடைய நான் சொல்றேன் அப்படின்னா, இது எது கூட, வெள்ளையனை வெளியேறுக்க தீர்மானத்திற்கு கூட ஒரு இன்டர்லிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதுல இருக்கு. சோ அதனாலதான் இப்போ நான் இந்த கேபினெட் தூதுக்குழு 1940 பத்தி நான் பேச போறேன். சரிங்களா? ஓகே. அதாவது 2ஆம் உலக போருக்கு பிறகு, நல்லா தெரிஞ்சுக்கணும், 2ஆம் உலக போருக்கு பிறகு இங்கிலாந்துடைய பிரதமராக அட்லி பிரபு பொறுப்பேற்றாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். 1946 மார்ச் மாசம் 15ஆம் நாள், ஓகேங்களா, வெளியிட்ட ஒரு அறிக்கையில இந்தியாவின் சுய நிர்ணய உரிமையை ஏற்றதுடன் இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு ஒப்புதலும் வழங்கியது அப்படின்ற உங்களுக்கு தெரியும். அதாவது சிம்பிளா சொல்லனா, இந்தியர்கள் ஒரு அரசியலமைப்பை உருவாக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதல் வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேபினெட் தூதுக்குழு வந்து சொன்னது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த கேபினெட் தூதுக்குழுல பிரிட்டிஷ் அமைச்சரவை சேர்ந்ததா இந்த 3 பேர் இருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். யார்? பெத்திகா லாரன்ஸ், சர் ஸ்டாபோர்ட் கிரிப்ஸ், ஏபி அலெக்சாண்டர், அவங்க எல்லாம் வந்து இந்த இதுல இருந்தாங்க அப்படின்றது நான் சொல்லிட்டேன். எது? இந்த கேபினெட் தூதுக்குழுல. இந்த கேபினெட் தூதுக்குழு பத்தி நான் சொல்லியிருப்பேன். இந்த கேபினெட் தூதுக்குழு முழுக்க ஒரு ஆங்கிலேயர்கள் தான் இருக்கிறாங்க, இந்தியர்கள் யாரும் இல்ல. சோ அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, இந்த கேபினெட் தூதுக்குழுவை இந்தியர்கள் வந்து புறக்கணிக்கிறாங்க, அதாவது காங்கிரஸ் கட்சியினர் வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லியிருப்பேன். இந்த கேபினெட் தூதுக்குழுல வந்து யார் யாரெல்லாம் உறுப்பினராக இருந்தாங்க அப்படின்றதையும் நான் சொல்லியிருப்பேன். யாரு? பெத்திகா லாரன்ஸ், சர் ஸ்டாபோர்ட் கிரிப்ஸ், ஏபி அலெக்சாண்டர், இவங்க எல்லாம் வந்து இருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். கரெக்டுங்களா? இந்த கேபினெட் தூதுக்குழு தான் முஸ்லிம் லீக்கும் காங்கிரஸ் இரண்டும் இந்த திட்டத்தை ஒப்புக்கொண்டாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த கேபினெட் தூதுக்குழுக்கு முஸ்லிம் லீக் மற்றும் காங்கிரஸ் இரண்டும் இந்த திட்டத்தை வந்து ஒப்புக்கொண்டாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? கரெக்டுங்களா? 1946ல ஜூலையில் அரசியலமைப்பு குழுவிற்கான தேர்தல் வந்து நடைபெற்றது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். 214 தொகுதிகள்ல 205 இடங்கள்ல வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதே 1946ல செப்டம்பர் மாதம் 2ஆம் நாள் ஜவஹர்லால் நேருடைய தலைமையில ஒரு இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். கரெக்டுங்களா? இது எல்லாமே எதனுடன் தொடர்புடையது? கேபினெட் தூதுக்குழுவோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். கரெக்டுங்களா? ஓகே. இப்போ இதெல்லாம் நான் சொன்னேன். பட் ஆனா 214 தொகுதிகள்ல 205 இடங்கள்ல வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதே 1946ல செப்டம்பர் 2ஆம் நாள் ஜவஹர்லால் நேருடைய தலைமையில இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன்.
அந்த ஜவஹர்லால் நேருடைய தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த இடைக்கால அரசாங்கம் அமைச்சாங்க இல்லையா, அப்போ அதுல யார் யாருக்கு என்னென்ன பதவிகள் வழங்கினாங்க அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். இதெல்லாம் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்துடன் எப்படி தொடர்புல இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். புரியுதுங்களா என்ன சொல்லிட்டு? ஓகே, இப்ப நோட் பண்ணுங்களேன். அப்போ நோட் பண்ணுங்க. 1946 செப்டம்பர் மாதம் 2ஆம் நாள் ஜவஹர்லால் நேருடைய தலைமையில இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். கரெக்டுங்களா? அப்போ அமைச்சாங்க இல்லையா, அந்த அரசாங்கத்துல யார் யாருக்கு என்னென்ன பதவிகள் வழங்கினாங்க, இது இந்த குயிட் இந்தியன் மூவ்மெண்டோடு எந்த விதத்துல தொடர்புல இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகேங்களா? நோட் பண்ணுங்கம்மா, நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க. ஜவஹர்லால் நேருவிற்கு, அதாவது நபர்கள் மற்றும் பதவிகள் போட்டுங்க. நபர்கள் மற்றும் பதவிகள் போட்டுக்கங்க. நபர்கள், ஃபர்ஸ்ட் நபர்கள் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேருக்கு என்ன பதவி கொடுத்தாங்க அப்படின்னா, வெளி விவகாரங்கள் மற்றும் பொதுவான செல்வ வளங்கள். வெளி விவகாரங்கள் மற்றும் பொதுவான செல்வ வளங்கள். அடுத்து சர்தார் வல்லபாய் பட்டேல். அந்த இடைக்கால அரசாங்கத்துல யார் யாருக்கு என்னென்ன பதவிகள் கொடுத்தாங்கன்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேல் தகவல் மற்றும் ஒலிபரப்பு. அடுத்து என்ன பார்க்க போறோம்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். உணவு மற்றும் வேளாண்மை. உணவு மற்றும் வேளாண்மை. அடுத்து நோட் பண்ணீங்க. ஜக்ஜீவன் ராம். தொழிலாளர். சர்தார் பல்தேவ் சிங். பாதுகாப்புத்துறை. பாதுகாப்புத்துறை. அடுத்து CH பாபா. CH பாபா வேலைகள், சுரங்கங்கள் மற்றும் ஆற்றல். லியாகத் அலிகான். லியாகத் அலிகானுக்கு வழங்கப்பட்ட பதவி நிதி அமைச்சர். ராஜகோபாலாச்சாரியார். சி ராஜகோபாலாச்சாரியார்.
ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரியார். இவரது வந்து கல்வி அமைச்சர். கல்வி அமைச்சர். இவரு ரொம்ப இம்பார்ட்டன்டா பாத்துக்குங்க. இவரு ரொம்ப இம்பார்ட்டன்டா பாத்துக்குங்க. இவரு ரொம்ப இம்பார்ட்டன்டா பாத்துக்குங்க. சரிங்களா? ஓகேங்களாமா? அடுத்து பாருங்க. 9th ஒன். ஜோதிந்திரநாத் மண்டல். ஜோதிந்திரநாத் மண்டல். மண்டல். இவருக்கு வந்து வணிகம். 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 புரியுதுங்களா? ஓகேங்களா? சோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா மவுண்ட் பேட்டன் திட்டம். அடுத்து நம்ம பார்க்க போறது மவுண்ட் பேட்டன். அடுத்து நம்ம பார்க்க போறது மவுண்ட் பேட்டன் திட்டம். மவுண்ட் பேட்டன் திட்டம் 1947. இதை வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 3 திட்டம். இந்த மவுண்ட் பேட்டன் திட்டத்தை 1947 கொண்டு வந்தாங்க அப்படின்றது தெரியணும். இந்த மவுண்ட் பேட்டன் திட்டத்தை சம்டைம்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜூன் 3 திட்டம். ஜூன் 3 திட்டம் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இந்த மவுண்ட் பேட்டன் திட்டம் பார்க்கும்போது 1947 பிப்ரவரி மாதம், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், 1947 பிப்ரவரி மாதம் 2ஆம் நாள் பிரதமர் அட்லி வந்து என்ன பண்றாருன்னா பொது அவையில 1948 ஜூன் மாதத்திற்கு முன்பு, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த மவுண்ட் பேட்டன் திட்டம் 1947 நான் சொல்லிட்டு இயர். இதை சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஜூன் 3 திட்டம் அப்படின்னு அழைப்பாங்க. இப்போ மவுண்ட் பேட்டன் திட்டத்தை பத்தி நான் சொல்றேன் பாருங்களேன். அதாவது 1947 பிப்ரவரி மாதம், நல்லா தெரிஞ்சுக்கணும், 1947 பிப்ரவரி மாதம் 2ஆம் நாள் அட்லி இருக்கார் இல்லையா, பிரதமர் அட்லி வந்து என்ன பண்றாருன்னா ஹவுஸ் ஆஃப் காமன், அதாவது வந்து பொது அவையில 1948 ஜூன், இங்கதான் நீங்க தெரிஞ்சுக்கணும், 1948 ஜூன் மாதத்திற்கு முன்பாகவே இந்தியர்களுக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் மாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷுடைய இது ஒரு எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு யாரு அட்லி, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அட்லி வந்து இதை அறிவிக்கிறாரு. ஜூன் 3 திட்டம் அல்லது மவுண்ட் பேட்டன் திட்டம்னா நீங்க பாருங்க. மவுண்ட் பேட்டன் திட்டத்தை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஜூன் 3 திட்டம்னு சொல்லுவாங்க. ஏன் இதை ஜூன் 3 திட்டம்னு சொல்றாங்கன்றதுக்காக தான் நான் இப்ப தெளிவா சொல்றேன். 1947 பிப்ரவரி மாசம் 2ஆம் நாள் தெரிஞ்சுக்கணும். பிரதமர் இருக்காரு யாரு, பிரதமர் வந்து அட்லி வந்து 1948 அட்லி வந்து என்ன பண்றாருன்னா 1948 ஜூன் மாதத்திற்கு முன்பே இந்தியர்களிடம் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான அதிகாரம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த மவுண்ட் பேட்டன் திட்டத்தின் மூலமாக அறிவிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த அவர் சொன்னார்ல யாரு, அட்லி வந்து சொல்லியிருக்காரு இல்லையா, இதனை நிறைவேற்றுவதற்காக தான் மவுண்ட் பேட்டன் பிரபுவை இந்தியாவின் வைஸ்ராயராக முடிவு செய்யறாரு. யாரு, அட்லி. அதன் பிறகு என்ன பண்றாரு, 1947 மார்ச் மாதம் 24ஆம் தேதி யாரு மிகுந்த அதிகாரங்களுடன் மவுண்ட் பேட்டன் பிரபுவை இந்தியாவின் வைஸ்ராயராக பதவியேற்றுக் கொள்றாரு. உங்களுக்கு நல்லா இங்க புரியணும், நான் முதல்ல சொல்றேன், அது காதுல வாங்கிக்கங்க. ஏன்னா இது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், நான் கொஞ்சம் தெளிவா சொல்றேன், கொஞ்சம் கவனமா காதுல வாங்கிங்க. மவுண்ட் பேட்டன் திட்டம் 1947 போட்டுங்க. இத ஜூன் 3 திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஏன் இதுக்காக இதை ஜூன் 3 திட்டம் அப்படின்றாங்க சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இப்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். 1947 பிப்ரவரி மாசம் 2 அன்னைக்கு யாரு அட்லி இருக்காரு இல்லையா, அவரு 1948 ஜூன் மாதத்திற்கு முன்பாகவே இந்தியர்களுக்கு ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான அதிகாரம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. இதனை நடைமுறைப்படுத்துவதற்காக தான் இந்தியாவுடைய வைஸ்ராயராக மவுண்ட் பேட்டனை வந்து நியமிக்கிறாரு. அப்போ இந்த மவுண்ட் பேட்டன் வந்து இந்தியாவின் வைஸ்ராயராக பதவியேற்ற நாள் எப்ப அப்படின்னா 1947 மார்ச் மாசம் 24ஆம் தேதி மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவின் வைஸ்ராயராக பொறுப்பேற்கிறாரு. ஓகேங்களா? மவுண்ட் பேட்டன் பிரபு என்ன பண்றாரு, இந்தியாவின் வைஸ்ராயராக பொறுப்பேற்றது எப்ப 1947 மார்ச் மாதம் 24. 1947 மார்ச் மாதம் 24ஆம் நாள்
மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து இந்தியாவின் வைஸ்ராயராக பதவியேற்றுக் கொள்றாரு. ஓகேங்களா? இப்போ இங்கதான் என்ன பண்றாங்க, அதாவது இந்தியாவை யாரு மவுண்ட் பேட்டன் திட்டம் தான் யாரு மவுண்ட் பேட்டன் திட்டத்தை வந்து செயல்படுத்துவதற்காக வைஸ்ராயராக மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து நியமிக்கிறாரு. யார் நியமிச்சாங்க? அட்லின் நியமிச்சாங்க. இப்ப இந்த மவுண்ட் பேட்டன் பிரபு என்ன பண்றாருன்னா, இந்தியாவை பிரிச்சு பாகிஸ்தானை உருவாக்குவது, புரியுதா என்ன பாருங்க, இந்தியாவை பிரித்து பாகிஸ்தானை உருவாக்குவது என்பது தவிர்க்க முடியாதது. அப்போ இந்தியாவையும் அதாவது இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானை வந்து பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தின் மூலமாக மவுண்ட் பேட்டன் பிரபு என்ன பண்றாருன்னா தெரிவிக்கிறாரு. ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்றாங்க, அப்போ இந்தியாவிலிருந்து நாங்க பாகிஸ்தானை வந்து பிரிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மவுண்ட் பேட்டன் பிரபு தெரிவிச்சதுனால என்ன பண்றாங்க, சில கான்வர்சேஷன் வந்து நடக்க ஆரம்பிக்குது, விவாதங்கள் வந்து நடக்குது. நீங்க என்ன சொல்றீங்க, அப்படி உங்க தரப்பார் வந்து நீங்க என்ன சொல்றீங்க, அதாவது காங்கிரஸ் கட்சியினர் வந்து நீங்க என்ன சொல்றீங்க, முஸ்லிம் மக்கள் வந்து என்ன பண்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விவாதங்கள் நடக்குது. இப்போ 1940, அதாவது இந்த விவாதங்களுக்கு பிறகு என்ன விவாதங்கள், இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கலாம், அதற்கு உங்களுடைய காங்கிரஸ் கட்சியினர் உங்களுடைய கருத்து என்ன, பாகிஸ்தான் முஸ்லிம் மக்கள் ஆகிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ற மாதிரி மீண்டும் விவாதங்களுக்கு பிறகு என்ன பண்றாங்க, 1947 ஜூன் 3ஆம் நாள் இந்திய பிரிவினைக்கான தனது திட்டத்தை என்ன பண்றாரு, மவுண்ட் பேட்டன் பிரபு அறிவிச்சார். எப்போ 1947 ஜூன் 3ஆம் நாள். அதனாலதான் இந்த திட்டத்தை ஜூன் 3 திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கிறோம். புரியுதுங்களா? மவுண்ட் பேட்டன் திட்டம் எதற்காக அப்படின்னு, மவுண்ட் பேட்டன் திட்டம் 1947. ஸோ இதனுடைய பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி என்ன அப்படின்னா, அதாவது அட்லி என்பவர் என்ன பண்றாரு, 1948 ஜூன் மாசம் இறுதிக்குள்ள, ஜூன் மாசத்துடைய இறுதிக்குள்ள இந்தியாவிற்கான ஆட்சி மாற்றத்திற்கு அதிகாரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனை செயல்படுத்துவதற்காக என்ன பண்றாரு, மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து இந்தியாவின் வைஸ்ராயராக நியமனம் செய்கிறாரு. எப்போ அவர் பதவியேற்றது 1947 மார்ச் மாதம் 24 அவரு இந்தியாவின் வைஸ்ராயராக பதவியேற்கிறாரு. அப்போ இந்தியாவின் வைஸ்ராயராக இருக்கிற இந்த மவுண்ட் பேட்டன் என்ன பண்றாரு, இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானை வந்து பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாரு. அவ்வாறு முடிவு செய்த உடனே என்ன பண்றாங்க, காங்கிரஸ் கட்சியினர் நீங்க என்ன சொல்றீங்க, இஸ்லாமியர்ஸ் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு விவாதங்கள் வந்து நடக்குது. விவாதங்களுக்கு பிறகு என்ன பண்றாரு, 1947 ஜூன் மாதம் 3ஆம் நாள் 1947 ஜூன் மாதம் 3ஆம் நாள் என்ன பண்றாரு, இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனது அறிவிக்கையை சமர்ப்பிக்கிறாரு. யாரு, மவுண்ட் பேட்டன் பிரபு. நல்ல ஞாபகம், மவுண்ட் பேட்டன் பிரபு பதவியேற்றது வந்து இந்தியாவின் வைஸ்ராயராக 1947 மார்ச் மாசம் 24. அடுத்த 2 மாசத்திலேயே என்ன பண்றாரு, இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, தனது அறிக்கையை வந்து கொடுத்துடுறாரு. புரியுதுங்களா? எப்போ 1947 ஜூன் மாசம் 3. அதனாலதான் இந்த மவுண்ட் பேட்டன் திட்டத்தை என்னன்னு சொல்றாங்க, ஜூன் 3 திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ காங்கிரஸ், அதாவது இங்க இப்ப என்ன பண்றாங்க, மவுண்ட் பேட்டன் பிரபு அறிவித்தார் இல்லையா, இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானை வந்து பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கு காங்கிரஸும் முஸ்லிம் லீக்கும் என்ன பண்றாங்க, ஒப்புக்கொள்றாங்க. ஓகே, எங்களுக்கு ஓகே தான், பாகிஸ்தான் ஆகிய நாங்கள் இஸ்லாமியர்களை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். இவங்க இந்திய காங்கிரஸ் கட்சியினர் வந்து இந்தியா வந்து பிரிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, ஒப்புக்கொள்றாங்க. அம்மா எல்லாருக்கும் புரியுதுங்களாமா நான் சொல்றது, புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், காங்கிரஸும் முஸ்லிம் லீக்கும் என்ன பண்றாங்க, காங்கிரஸும் முஸ்லிம் லீக்கும் இந்த மவுண்ட் பேட்டன் திட்டத்திற்கு என்ன பண்றாங்க, ஒப்புதல் வந்து வழங்குறாங்க. நல்லா நோட் பண்ணிக்க, காங்கிரஸும் முஸ்லிம் லீக்கும் இத்திட்டத்திற்கு அல்லது இத்திட்டத்தை ஏற்றுக்கொண்டனர், அது ஒப்புக்கொண்டனர், உங்களுடைய விருப்பம் தான். காங்கிரஸும் முஸ்லிம் லீக்கும் இந்த திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டனர். அடுத்து நம்ம பார்க்க போறதுன்னா, இப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஓகே பாகிஸ்தானை இந்தியாவில இருந்து பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புக்கொண்டுட்டாங்க. அப்போ என்ன பண்றாங்க, இப்ப இந்திய விடுதலை சட்டத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன டாபிக், இந்திய விடுதலை சட்டம். இந்திய விடுதலை சட்டம். அடுத்து நம்ம என்ன பண்றாங்க, இப்போ இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. அடுத்து விடுதலை கொடுப்பதுதான், 2 பேருக்கும் என்ன பண்ணணும், இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் விடுதலை கொடுப்பதுதான். அதற்காக ஒரு சட்டம் ஏற்றாங்க, அதுதான் இந்திய விடுதலை சட்டம் 1947. இந்திய விடுதலை சட்டம் 1947.
நோட் பண்ணுங்க. இந்த மவுண்ட் பேட்டன் திட்டத்தை என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு 1947 ஜூலை மாசம் 18ஆம் நாள் இந்திய விடுதலை சட்டத்தை நிறைவேற்றுறாங்க. ஓகேங்களா? இந்திய விடுதலை சட்டம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் நிறைவேற்றப்பட்ட நாள். இந்திய விடுதலை சட்டம், இந்தியாவிற்கு விடுதலை வேணும்னு சொல்லிட்டு இந்த சட்டம், இந்திய விடுதலை சட்டம் 1947 ஜூலை மாதம் 18ஆம் நாள் இந்திய விடுதலை சட்டம் நோட் பண்ணுங்க. இந்திய விடுதலை சட்டம் 1947 ஜூலை மாதம் 18ஆம் நாள் பிரிட்டிஷ் அரசாங்கம் நிறைவேற்றியது. பிரிட்டிஷ் அரசாங்கம் நிறைவேற்றியது. ஓகேங்களாமா? இந்திய விடுதலை சட்டம் பிரிட்டிஷ் அரசாங்கம் நிறைவேற்றியது. நடைமுறைக்கு வந்த நாள் பாத்துங்க. நடைமுறைக்கு வந்த நாள் எப்ப பாருங்க. நடைமுறைக்கு வந்த நாள் 1947 ஆகஸ்ட் மாதம் 15. நடைமுறைக்கு வந்த நாள் 1947 ஆகஸ்ட் மாசம் 15. இந்த தினத்தை தான் நம்ம என்னவா கொண்டாடுறோம், சுதந்திர தினமாக கொண்டாடுகிறோம். சரிங்களா? புரியுதுங்களா என்ன சொல்றேன்? இந்த தினத்தை தான் நம்ம என்ன பண்றோம், சுதந்திர தினமாக கொண்டாடுறோம். புரியுதுங்களாமா? ஓகே. அடுத்து அடிஷனல் பாயிண்ட் நோட் பண்ணீங்க. இப்போ அடிஷனல் பாயிண்ட் நம்ம இப்போ நோட் பண்ணணும். என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கிறாங்க. அப்போ இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் உள்ள அந்த நில எல்லை பகுதிகள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கிறாங்க. அப்போ இந்தியாவுடைய எல்லை பகுதியை, நில எல்லை பகுதியையும் பாகிஸ்தானுடைய நில எல்லை பகுதியையும் வரையறை செய்வதற்காக என்ன பண்றாங்கன்னா ஒரு கமிஷன் வந்து அமைக்கிறாங்க. அந்த கமிஷனுடைய பெயர் தான் ராட்லிப் ஆணையம். நல்லா நோட் பண்ணீங்க. ராட்லிப் தலைமையில என்ன பண்றாங்க, ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க. ராட்லிப் ஆணையம் இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் நில எல்லையை வரையறை செய்த ஆணையம் எதுன்னு கேட்பாங்க, ராட்லிப் ஆணையம். ஓகேங்களா? இதுதான் என்ன பண்ணுச்சு, இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் எல்லையை வரையறை செய்தது. எல்லையை வரையறை செய்த ஆணையம். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் நில எல்லையை வரையறை செய்த ஆணையம். இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. வரையறை செய்த ஆணையம். ஓகேங்களாமா? ஓகே. இந்தியாவிற்கு சுதந்திர தினம் வந்து சுதந்திர தினமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1947 ஆகஸ்ட் மாசம் 15. அப்போ இங்க சைடு நோட் பண்ணீங்க பாகிஸ்தான் கேப்பனு. ஏன்னா நம்ம அப்படியே தெரிஞ்சுக்கணும், அதுதான் நல்லது இல்லையா? பாகிஸ்தானுக்கு வந்து 1947 ஆகஸ்ட் மாசம் 14. நமக்கு ஒரு நாளுக்கு முன்பாக பாகிஸ்தானுடைய சுதந்திர தினம். ஓகேங்களா? பாகிஸ்தானுடைய சுதந்திர தினம். ஓகேங்களா? இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, பாகிஸ்தானுக்கும் சுதந்திரம் கிடைச்சிருச்சு. அப்போ இந்தியாவின் முதல் ஆளுநராக பொறுப்பேற்றவர் யார்? இந்தியாவிற்கும் சுதந்திரம் கிடைச்சிச்சு, பாகிஸ்தானுக்கும் சுதந்திரம் கிடைச்சிச்சு. அப்போ இந்தியாவின் சுதந்திரம் கிடைச்சிச்சு இல்லையா? அதனால சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநராக பொறுப்பேற்றவர் இந்தியாவின் முதல், அதாவது சுதந்திர இந்தியாவின், ஏன்னா சுதந்திரம் கிடைத்த பிறகுதான் நம்ம பாக்குறோம்.
சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநராக பொறுப்பேற்றவர் 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 மவுண்ட் பேட்டன். மவுண்ட் பேட்டன் மவுண்ட் பேட்டன் பிரபு. அப்போ இந்தியாவை பார்த்தாச்சு. அப்போ பாகிஸ்தான், சுதந்திர இந்தியாவை நம்ம பார்த்தாலே அப்போ பாகிஸ்தான். அப்போ சுதந்திர பாகிஸ்தானுடைய முதல் தலைமை ஆளுநராக யார் பொறுப்பேற்றாங்க? முகமது அலி ஜின்னா. முகமது அலி ஜின்னா. ஓகேங்களா? அடுத்து பாயிண்ட் நோட் பண்ணீங்க. மகாத்மா காந்தி 1948. மகாத்மா காந்தி 1948 ஜனவரி மாதம் 30ஆம் நாள். 1948 ஜனவரி மாதம் 30ஆம் நாள் மகாத்மா காந்தி இருக்கார் இல்லையா, அவரு வழிபாட்டு கூட்டத்திற்கு செல்லும் வழியில என்ன வழி, அதாவது அவர் வழிபடுவதற்காக செல்லும் வழியில, ஓகேங்களா, வழிபாட்டு கூட்டத்திற்கு செல்லும் வழியில சுட்டுக் கொல்லப்பட்டார். அப்போ மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார் 1948 ஜனவரி மாசம் 30. எங்க? அவருடைய வழிபாட்டு கூட்டத்துக்கு செல்லும் போது. ஓகேங்களா? சுட்டுக் கொல்லப்பட்டார். அப்போ மகாத்மா காந்தி சுட்டு கொண்டவர் யார் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? யாரு? நாதுராம் கோட்சோ. மகாத்மா காந்தி சுட்டு கொண்டவர் நாதுராம் கோட்சோ. நாதுராம் கோட்சோ அப்படின்றவர் தான் மகாத்மா காந்திய சுட்டு கொண்டார். ஓகேங்களாமா? அப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் என்ன பண்ணாது, 1885 இருந்து 1947 வரைக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து, அதாவது இந்திய தேசிய மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம் முடிஞ்சிச்சுமா. சரிங்களா? புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம அடிஷனலா என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, லைக் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் என்னென்னலாம் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா என்னென்னலாம் நோட்ஸ் கொடுத்தனோ, ஸோ திருப்பி நம்ம அதே தான் பார்க்க போறோம். ஆனா என்னன்னா, டைம் இருந்தா பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னா, என்ன சொல்றேன்னு பாருங்க. 1885 இருந்து 1947 வரைக்கும் இந்திய தேசிய இயக்கத்துடைய வரலாறு முடிஞ்சிடுச்சுமா. ஸோ அடுத்து நமக்கு டைம் இருந்தா இந்த நிகழ்வுகள்ல நம்ம பார்த்ததுல முக்கியமா என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்றத பார்ப்போம். லைக் எப்படின்னா, 1885 முதல் கூட்டம் நடக்குது. அதனுடைய தலைவர் வந்து WC பானர்ஜி. எத்தனை பேர் கலந்து கொண்டாங்க? 22 நபர்கள் வந்து கலந்து கொண்டாங்க. அப்போ 1886 கல்கத்தால நடக்குது. தாதாபாய் நவரோஜி வந்து அதனுடைய தலைவரா இருக்காரு. அதுல கலந்து கொண்ட பிரதிநிதிகள் வந்து 436 பேரு. ஸோ இது மாதிரி முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் டைம் இருந்தா நம்ம பார்க்கலாமா? சரிங்களா? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாமா? ஓகேமா, தேங்க்யூ. ஏன்னா இன்னைக்கு இது முடிஞ்சது. ஸோ நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் டைம் இருந்தா நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூமா.